சிபிஐ இடைக்கால இயக்குநராக நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கை தலைமை நீதிபதி அந்த வழக்கிலிருந்து விலகி இருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம். டார்வின், தற்போது ரஞ்சன் கோகாய் தன்னுடைய தரப்பிலிருந்த அந்த ஒரு வழக்கை ஏகே சிக்ரி அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். இதனுடைய பின்னணி என்ன? அதாவது சிபிஐ இடைக்கால இயக்குநராக நாகேஸ்வர் ராவ் நியமிக்கப்பட்டிருந்தார். காரணம் என்னவென்றால், ஏற்கனவே சிபிஐ இயக்குநராக இருந்த அலோக் வர்மா, அதே போன்ற கூடுதல் இயக்குநராக இருந்த ராகேஷ் அஸ்தானா இருவருக்கும் இடையான ஒரு தொடர்ச்சியான ஊழல் குற்றச்சாட்டுகளை பரஸ்பரம் தெரிவித்து வந்தனர். இதனையடுத்து இருவரையுமே கட்டாய விடுப்பில் மத்திய அரசானது அனுப்பி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதனை எதிர்த்து அலோக் வர்மா தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றமானது மத்திய அரசுடைய அந்த உத்தரவை, அதாவது அவர்களை கட்டாய விடுப்பில் அனுப்பிய உத்தரவை ரத்து செய்தது. மேலும் மீண்டும் சிபிஐ இயக்குநராக அலோக் வர்மா பதவியேற்றார். இதனையடுத்து இது தொடர்பாக, அதாவது அலோக் வர்மா மீதான புகாரை ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் விதமாக தேர்வு குழுவானது கூடி அவருடைய மீதான அந்த குற்றச்சாட்டுகளை விசாரித்து உடனடியாக அவரை வேறு ஒரு சிபிஐ இயக்குநரிலிருந்து அகற்றிவிட்டு வேறு ஒரு பதவிக்கு அவரை மாற்றியது. இதனையடுத்து அவர் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் மீண்டும் நாகேஸ்வர் ராவை ஒரு இடைக்கால இயக்குநராக சிபிஐக்கு நியமித்து மத்திய அரசானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதனை எதிர்த்து வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதில் நாகேஸ்வர் ராவ் நியமிக்கப்பட்டது அதாவது அவர்கள் உரிய வழிமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்றும் தேர்வு குழுவிடம் மீண்டும் கேட்காமலே இடைக்கால இயக்குநராக நியமித்திருக்கிறார்கள் என்ற ஒரு புகாரை தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் மீதும் சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்பதையும் பிரசாந்த் பூஷன் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கானது தலைமை நீதிபதி அமர்வு இன்று 63வது வழக்காக 43வது வழக்காக பட்டியலிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது தலைமை நீதிபதி தான் இந்த வழக்கை விசாரிக்க மாட்டேன் என அந்த வழக்கிலிருந்து அவர் விலகி கொண்டார். மேலும் அதற்கு அவர் தெரிவித்த காரணம் என்னவென்றால், புதிய சிபிஐ இயக்குநரை தேர்ந்தெடுக்கும் அந்த குழுவில் தான் இடம்பெற்றிருப்பதால் இந்த வழக்கை தான் விசாரித்தால் உகந்ததாக இருக்காது. எனவே மூத்த நீதிபதியாக இருக்கக்கூடிய சிக்ரி அவர்கள் இந்த வழக்கை விசாரிப்பார் எனவும் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த வழக்கானது 24ஆம் தேதிக்கு நீதிபதி சிக்ரி அமர்வு முன்போது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், சிக்ரி யார் என்று பார்த்தோம் என்றால், ஏற்கனவே அலோக் வர்மா சிபிஐ இயக்குநராக இருந்த அலோக் வர்மாவை தேர்வுக்குழு அவரை தகுதி நீக்கம் செய்வதற்காகவும் அவருடைய அந்த புகார் குறித்து விசாரிப்பதற்காகவும் இந்த கமிட்டியில் இடம்பெற்றிருந்தார். காரணம் என்னவென்றால், அதில் தலைமை நீதிபதி தான் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆனால் தலைமை நீதிபதி அலோக் வர்மா தொடர்பான வழக்கை விசாரித்ததன் காரணமாக தான் அதில் இடம்பெற்றால் சரியாக இருக்காது. எனவே தான் மூத்த நீதிபதியான சிக்ரியை நியமிப்பதாக தெரிவித்திருந்தார். அதன்படிதான் அந்த கமிட்டியிலும் அவர் இடம்பெற்று அலோக் வர்மாவை தகுதி நீக்கம் செய்வதற்கான அந்த நடவடிக்கையிலும் அவர் ஆதரவு தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. டார்வின், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.